ஹியூமன் எல்லாருக்குமே நேச்சுரலாக பாடிக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயங்களும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஒரு சில நேரம் மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். ஒரு சில நேரம் நம்ம உடம்புக்குள்ளே ஏற்படுற மாற்றம் மற்றவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸை உண்டாக்கும். அதில் ஒன்று தான் இந்த வியர்வை நாற்றம். வியர்வை நாற்றம் அப்படிங்கிறது எந்த பாடி பார்ட்டில் இருந்தாலும் ஓரளவுக்கு நம்மளால் சகிச்சுக்க முடியும். ஆனால் அது ஆர்ம்பிட்டில், அதாவது அண்டர் ஆர்ம்ஸில் வரும்போது அதனோட ஸ்மெல் கொஞ்சம் எக்ஸஸாகவே இருக்கும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நேச்சுரலாக நம்ம பாடியில் ஏற்படுற ஸ்வெட்னால இவ்வளவு அதிக அளவில் உங்களுக்கு பேட் ஓடர் வராது. ஆனால் நீங்கள் குறைஞ்ச அளவு தண்ணி, அதை விட அதிக அளவு கெஃபீன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதனோட ஸ்மெல் நார்மலாக நேச்சுரலாக இருக்கிறத விட அதிகமாக தான் இருக்கும். சயின்ஸ் பிரகாரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்வெட், அதாவது எக்ஸஸாக ஸ்வெட் ஆகும்போது அதிலிருந்து பாக்டீரியா உருவாகி அதனுடைய துர்நாற்றம் தான் உங்களோட ஸ்வெட்டோடைய துர்நாற்றத்தை விட அதிக அளவில் இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. இதை எப்படி சரி பண்ணுறது? டியோட்ரண்ட்டு இல்லைன்னா க்ரீம் மாதிரியான ப்ராடக்ட்டு, ஆன்டி பர்ஸ்பிரண்ட் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டால், இந்த லோஷன்ஸில் அலுமினியம் குளோரைடு கலந்துருக்கிறதுனால உங்களோட ஆர்ம்பிட்டில் இதை நைட்டில் போட்டு நீங்கள் இருக்கிறதுனால இது அமௌண்ட் ஆஃப் ஸ்வெட்டை வேணால் குறைக்கும். ஆனால் ஸ்மெல்ல இது எதுவுமே பண்ணாது. டியோட்ரண்ட் உங்களோட அமௌண்ட் ஆஃப் ஸ்வெட்டை ஒன்றும் பண்ணாது, வேணும்னா உங்களோட ஸ்மெல்ல கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் இது எல்லாத்த விட நேச்சுரலாக நீங்கள் சில விஷயங்களை கடைபிடிக்கிறது மூலமாக தான் இதை நேச்சுரலாகவே சரிப்படுத்த முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது முதல் காரியம், நிறைய தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் காட்டன் க்ளோத்ஸை யூஸ் பண்ணணும். டஸ்டிங் பவுடரை உங்களோட பாடியில் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை, நீங்கள் குளிச்சுட்டு வந்த உடனேயே உங்களோட ஆர்ம்பிட்டில் அதை அப்ளை பண்ணணும். ஆன்டி பர்ஸ்பிரண்ட் உங்களோட ஸ்கின்னில் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுறது மூலமாக ஆர்ம்பிட்லேருந்து வரக்கூடிய துர்நாற்றத்தை நம்மளால் தடுக்க முடியும்.